நவம்பர் 1, 2025 இன்றைய வேத வசனம் 1 நாளாகமும் 29:12. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். டுடேஸ் பைபிள் verse 1 Chronicles 29:12. And in your hand it is to make great and to give strength to all. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. ஆவியானவரே, நேற்றும் என்றும் மாறாதவரே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவரே ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, போன மாதம் முழுவதுமாய் கூட நீர் எங்களை பாதுகாத்தீரே. கத்தாவே, இந்த 10 மாதமாய் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றீரே. எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து எங்களுடைய வியாதியிலிருந்து எல்லா பிரச்சனையிலிருந்து நீர் எங்களை விடுவித்து பாதுகாத்து கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. கத்தாவே, இந்த மாதத்திலையும் ஆவியானவரே நீர் எங்களை வழிநடத்த போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா. கத்தாவே, இந்த மாதம் முழுவதுமாய் எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கத்தாவே, மட்டுமாய் நீர் எங்களுடைய ஜீவனை பாதுகாத்து வருகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க ராஜா. ஆவியானவரை எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். கத்தாவே, ஆவியானவரை மல்கூடாத காரியங்கள் ஒன்றுமேலே தகப்பனே. கத்தாவே, ஆவியானவரே அநேக அதிசயங்களும் அற்புதங்களை செய்த தேவன் நிரலோ கத்தாவே. மரித்தோரை உயிரோடு எழுப்பினேன் தகப்பன் நிரலோ ராஜா. கத்தாவே, குஷ்டரோகத்தை நீ சுத்தமாக்கின தேவன். கத்தாவே, ஆவியானவரே இப்பொழுது கூட ராஜா. ஆவியானவரே, நேற்றும் என்றும் மாறாதவரே மக்க நன்றி 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 தகப்பனே. ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கத்தாவே, இந்த மாதம் முழுவதுமாய் கூட ஆவியானவரே உம்மை விட்டு நாங்கள் விலகி போகாதபடிக்கு உம்மில் நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. கத்தாவே, உம்முடைய வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தில் அப்பா இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியானவரை உம்மை விட்டு நாங்கள் ஆவியானவரை இமை பொழுதும் பிரியாதபடிக்கு எப்பொழுதும் உம்மில் நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இன்றைக்கு கூட ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அன்பு சகோதரி சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, பெரியோர்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுங்க ஆவியானவரே. இப்பொழுது கூட நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க. வேதத்தில் கூட ஆவியானவரே ஆடு மேய்த்து கொண்டு இருக்கின்ற அந்த தாவீதை நீர் ஆசீர்வதித்தது போல கத்தாவே, அந்த வனாந்திரத்தில் கூட தாவீதை உம்மை மாத்திரமே நினைத்து கொண்டு உம்மை ஆராதித்து உம்மை துதித்து கொண்டு இருந்த அப்போ தாவீதை நீர் உம்முடைய கண்களில் தாவீதுக்கு கிருபை கிடைத்தது போல இன்றைக்கும் ஆவியானவரே உம்முடைய வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை பிடித்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றேன் தகப்பனே. கத்தாவை, எவரையும் மேன்மைப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் உம்முடைய கரத்தினால் ஆகும் என் தகப்பனே. இன்றைக்கு கூட இறங்குவீராக. கத்தாவே, அநேக ஆவியானவரே ஜனங்கள் எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே, எங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து ஆவியானவர் அழிந்து போகின்ற இச்சையான மாயான காரியங்களை குறித்து அழிந்து கொண்டு இருக்கின்ற இதை நினைத்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆவியானவரே, எங்களுக்கு இந்த பணம் இல்லையே, இந்த பொருட்கள் இல்லையேன்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. எங்களுக்கு மேன்மை இல்லையே, பலன் இல்லையேன்னு சொல்லிட்டு கூட புலம்பிக் கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பன். அன்பு சகோதரி சகோதரனே, ஆண்டவருடைய வார்த்தையில நிலைத்திருந்தீங்கன்னா அந்த உலகத்தின் காரியங்களை நீ நினைக்காம ஆண்டவர் உங்களில் இருக்கிற அந்த வார்த்தையை வைத்து கொண்டு உங்களை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கின்றார், உங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட தூதைங்க செபிங்க. ஆவியானவரே, இப்பொழுது இறங்க என் தகப்பனை. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க என் தகப்பன். அன்பு சகோதரியை பெற்றுக்கொள்ளுங்க, அன்பு சகோதரனை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. கத்தாவே, உம்முடைய வார்த்தைகளில் நிலைத்திருந்து ஆவியானவரே பலன் பெற்றுக்கொள்ளும்படி அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. தீமையான வழிகளில் பாவத்தின் வழிகளில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து கொள்வீராக. கத்தாவே, தாவீதை போல
ஒவ்வொரு நாளும் உம்மை துதித்து உம்மை ஆராதித்து கொண்டிருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் இப்பொழுது ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பெரியவர்களையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க என் தகப்பனே. நன்றி நன்றி அப்பா. இந்த மாதம் முழுவதுமாய் கூட ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் மேன்மைப்படுத்த போகின்றீரே, பலப்படுத்த போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. எங்களை தாழ்த்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.